இந்த உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஒரு நாள் அதுதான் மே மாதம் 4ஆம் திகதி திங்கட்கிழமை. அந்த நாள் கடைசியில் வந்து சேர்ந்துட்டுது. தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாள். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில் தான். அந்த தேர்தலில் வாக்களித்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் எல்லா நாட்டிலையும், அது இலங்கையிலிருந்து ஆரம்பித்து சிங்கப்பூர், மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியான்னு சொல்லி எல்லா நாடுகள்லையும், இந்த உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ எல்லாராலும் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தே இந்த தேர்தலுக்கான அந்த பிரச்சார பணிகள், தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகள் எல்லாம் ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்தே எல்லா தமிழ் மக்களாலையும் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல் இந்த தேர்தலான். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ தேர்தல்கள் நடக்குது, இலங்கையில் கூட தேர்தல்கள் நடக்குது. ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் கவனித்த மாதிரி, இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒருபோதுமே ஒரு தேர்தலுக்கும் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு பதட்டப்பட்டதும் இல்லை, டென்ஷன் ஆனதும் இல்லை. இவ்வளவு ஆவலோட வந்து என்ன முடிவு, அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொல்லி நாங்கள் காத்திருந்ததே இல்லை. எனவே இந்த காணொலியில் வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள். இந்த ஒரு தேர்தலால், தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு தேர்தலால் உலக தமிழர்களாகிய எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில அனுபவங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் புள்ளி விவரங்களோ அல்லது கணிப்புகளோ எதையுமே கதைச்சு பிரயோசனம் இல்லை. ஏற்கனவே வந்து போதும் என்ற அளவுக்கு கணிப்பெல்லாம் கலைச்சே போயிட்டோம். இன்னும் ஒரு சில மனத்தியாலங்களில் கண்மூடி திறக்க தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாகவே வரப்போகுது. எனவே கணிப்புகளை பற்றி கதைக்கிறதாலேயோ ஊகங்களை பற்றி கதைக்கிறதாலேயோ ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. இன்னும் ஒரு சில மனத்தியாலங்களில் வந்து உண்மையான முடிவுகள் வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சிகளில் வந்து என்ன சொல்லப்படுது? இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தல், வரலாற்றிலே இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை, இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்து திரும்பி பார்க்க வைத்த தேர்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் வந்து சொல்லப்படுது. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டுமில்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து கூர்ந்து கவனிக்க வச்சிருக்கிறது இந்த தேர்தல். நாங்கள் வாக்களிச்சுக்கிறோமா? இல்லை. எங்களுக்கு வாக்குரிமை இருக்கா? இல்லை. எங்கள்ட்ட ஆதார் அட்டை இருக்கா? அதுவும் இல்லை. ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இந்த தேர்தலில் வந்து நேரடியாக எங்களோட பங்களிப்பு எதுவுமே இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆர்வம், அப்படி ஒரு ஆர்வம் நாங்கள் யாருமே வந்து மறக்க முடியாது. இந்த தேர்தலில் எங்கள் எல்லாருக்கும் இவ்வளவு ஆர்வம் வந்ததுக்கு ஒரே காரணம், புதிதாக ஒரு கட்சி வந்ததுதான். தமிழக வெற்றி கழகம், டிவிகே கட்சி புதிதாக வந்ததும் எங்கள் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான நடிகர் விஜய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி வந்து களத்துக்கு வந்தது தான் இந்த ஆர்வத்துக்கு காரணம். இது உலகம் முழுக்க மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், குழந்தை பிள்ளைகளை வந்து இன்ஸ்டாகிராம்லையும் மற்ற சோசியல் மீடியாக்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ ரீல்ஸாக வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். முழுக்க அரசியலான், இந்த கட்சி அந்த கட்சி, அந்த சின்னம் இந்த சின்னம் என்று சொல்லி ஒரே பரபரப்பாக போய்கொண்டிருக்குது. எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் திரும்பி பார்க்க வச்ச இந்த தேர்தல், இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த புதிய அரசியல் வருகையும் அவருடைய அந்த புதிய அரசியல் கட்சியும் தான். இதை வந்து யாருமே மறக்க மாட்டீர்கள். ஏன்னு சொன்னால் காலங்காலமாக வந்து இருக்கிற அரசியல் கட்சிகளை விட புதிதாக ஒரு அரசியல் கட்சி வரும்போது, அதுவும் வந்து ஒரு கரிஸ்மெட்டிக் பவரோட எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக எல்லாருடைய ஆர்வமும் இருக்கும். அது வந்து தனியாக தேர்தல் மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் எந்த விஷயம் புதுசா வருதோ அந்த புதுசா வர விஷயத்தின் மேல ஒரு ஈர்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. சாதாரணமான விஷயம். இதை நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமாக 2 ஃபோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐஃபோன், மற்றது வந்து சாம்சங் ஃபோன். இதைத்தர நாங்கள் இப்போ கடந்த ஒரு 10-15 வருஷங்களாக பாவிச்சு கொண்டு வரோம். ஐஃபோன் அல்லது சாம்சங் பிரியர்கள், ஐஃபோன் பிரியர்கள் 2 தரப்பும் வந்து சிலவள மாறி சண்டை பிடிக்கிறது. ஐஃபோன்காரர் சொல்லிவிடும் ஐஃபோன் தான் நல்லம், சாம்சங்காரர் சொல்லிவிடும் சாம்சங் ஃபோன் தான் நல்லம், ஈஸியாக இருக்குன்றலாம் சொல்லி இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இப்படி இருக்கும்போது திடீரென்று மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒரு ஃபோன் வருதுன்னு சொன்னால் அதை நாங்கள் கவனிக்க மாட்டோமா? என்ன ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்காமே, அதில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குமா, கேமரா எப்படி இருக்குமான்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக கதைப்போம். இந்த உலக பணக்காரர் இருக்கார் தான் எலோன் மஸ்க், அவர் வந்து புதுசாக ஒரு ஃபோன் விட போகிறாராம்னு சொல்லி அடிக்கடி செய்திகள் வந்தபடி இதுவரைக்கும் அவர் வாய் திறந்து சொல்லல தான் ஃபோன் விட போறேன்னு சொல்லி. இருந்தாலும் எலோன் மஸ்க் வந்து புதுசாக ஃபோன் விட போகிறாராம்னு சொல்லி அந்த ஃபோன் படத்தோட அந்த ஃபோனில் வந்து இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பொய் செய்திகள் தான். அது வந்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் எல்லாம் போட்டு சமூக வலைத்தளங்களை வந்து பரப்பப்படும். ஒவ்வொரு தடவையும் அந்த செய்திகள் பரப்பப்படையக்குள்ள அதை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறதும், அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறதும், எப்போ மார்க்கெட்டுக்கு வருது, என்ன விலை என்று கேட்கறது சொல்லி அதை அப்படியே உண்மையாக நம்பி ஒரு ஆர்வமாக இருப்பார்கள். அதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயம் புதுசாக வந்தாலும் அந்த புதுசாக வர பொருள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். அதுதான் இங்கே தமிழ்நாட்டு தேர்தலே நடந்திருக்கிறது. புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஒன்று வந்து அது ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது.
வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நேரடி சவால் விட்டு உங்களுக்கு மாற்று நாங்கள் தான், போட்டி வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில தான், தாவேகாக்கும் திமுகக்கும் தான் போட்டி என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யக்குள்ள வந்து அந்த ஆர்வம் வந்து அது உண்மையா பொய்யான்றது வேற பிரச்சனை. உண்மையிலேயே தாவேகாக்கும் திமுகக்கும் தான் போட்டியா இல்லையான்றது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும், அது வேற சப்ஜெக்ட். ஆனால் அப்படியான ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிக்குள்ள வந்து அந்த ஆர்வம் அது இன்னும் அதிகரிச்சிட்டுது. ஏனென்று சொன்னால் 2 பிரதான கட்சிகள் இருக்கும்போது, மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது, எல்லாரும் வந்து ஏற்கனவே வாக்குகள் எல்லாம் வாங்கியெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது திடீரென்று புதுசாக வந்து ஒரு கட்சி வந்து நேரடியாக முதலாவது கட்சிக்கு வந்து சேலஞ்ச் பண்ணிக்குள்ள வந்து எல்லார் மத்தியிலேயும் ஒரு ஆர்வம் இருந்தானே, என்ன நம்பிக்கையில் வந்து திமுகக்கு வந்து சேலஞ்ச் பண்ணினோம், என்ன நம்பிக்கையில் வந்து திமுகக்கு நாங்கள் தான் மாற்று என்று சொல்லினோம் என்று சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குந்தானே. இப்படியாக நிறைய காரணங்களால் வந்து இந்த தேர்தல் எல்லாராலும் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாகவே இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் நாளில் இருந்தே ஈழத்தமிழர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈழத்தமிழர்களில் வந்து பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கிறது, விரும்பி ஆதரிக்கிறது, இதயபூர்வமாக ஆதரிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு காரணம் வந்து என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சீமான் அண்ணா முன்வைக்கிற அந்த அரசியல் கோட்பாடு, அந்த தமிழ் தேசிய கோட்பாடு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் அங்கே தேர்தல் நடக்கும் போது எனக்கு நல்ல வடிவா தெரியும், இங்க வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நாம் தமிழர் கட்சிக்காக நிறைய களப்பணி செய்கிற நிறைய சம்பவங்களை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த முறையும் அது நடந்திருக்குது. எனவே இப்படியாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஈழத்தமிழர்களோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி. அதே நேரம் நடிகர் விஜயும் வந்து நீண்ட காலமாகவே எங்களோட பயணப்பட்டு கொண்டு வந்தவர். நடிகராக, ஒரு முதன்மை நடிகராக நாங்கள் எல்லாருமே வந்து அவருடைய படங்களை வந்து விரும்பி பார்ப்போம். முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லுவோம் தானே, அதுக்கெல்லாம் வந்து போட்டி போட்டு கொண்டு போய் படம் பார்ப்போம். எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச நடிகர், நல்ல டான்சர், நல்லா பாட்டு பாடுவர், ஒரு நடிகராக வந்து எங்களோட நீண்ட காலமாக பயணம் செய்கிற ஒரு ஆள் தான். எனவே ஒரு பக்கம் வந்து சீமான் அண்ணா வந்து ஒரு அரசியல்வாதியாக எங்களோட பயணம் செய்யும் போது எங்களை நடிகராக பயணம் செய்தவர். பிறகு அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறும்போது, ஒரு புதிய அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த ஆர்வம் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரித்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் சீமான் அண்ணாவினுடைய ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லி சமூக வலைத்தளங்களில் சண்டை பிடித்ததும் தான், மாறி மாறி வாக்குவாதப்பட்டதும் தான். இனி இலங்கையில் வந்து அதிலையும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து சீமான் அண்ணாக்கு ஒரு பக்கம் கட் அவுட் வச்சதும் தான், விஜய் அவர்களுக்கு கட் அவுட் வச்சதும் தான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போய்கொண்டு வந்தது. எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன அளவில் ரசிக்கும்படியாக இருந்து என்று சொல்லலாம். பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. இந்த சண்டைகள் எல்லாமே வந்து இணையதளத்தில் போகிற சண்டைகளை வந்து யாருமே வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரசிக்கும்படியாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். வவுனியாவில் செட்டி குளத்தில் வந்து 2 குழுக்களுக்கு இடையில வந்து சண்டையாம், நேரடியாக அடிபாடு நடந்ததாம், விஜயா சீமானா என்று சொல்லி. அதாவது ஒரு குரூப் வந்து விஜய் குரூப், மற்ற குரூப் வந்து சீமான் குரூப், 2 குரூப்பும் வந்து மாறி மாறி அடிபட்டு சொல்லி செய்திகள் எல்லாம் வந்தது. மற்றபடி பெரிய அளவில் வன்முறைகளோ அல்லது விரும்பத்தகாத செயல்களோ எதுவுமே நடக்கல. எல்லாமே வந்து இந்த சுவாரஸ்யமான சண்டை தான், செல்ல சண்டை என்று சொல்லுவோமே. மற்றபடி அதை வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தமிழ்நாட்டினுடைய உண்மையான முதலமைச்சர் யார், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் யார்ன்றது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், 4 பிரதானமான தலைவர்கள் தானே. இந்த 4 பிரதானமான தலைவர்கள் 4 கட்சிகள் என்று எடுத்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கட்சியினுடைய அந்த உழைப்பை வந்து நாங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. எல்லாருமே வந்து மாறி மாறி உழைச்சி எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு மழைக்குள்ளேயும் வெயிலுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்புக்கான பலன் என்ன கிடைக்க போகுதுன்றதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யார் வருவார் என்ற கேள்வி இப்போ கொஞ்ச நாளாக இருந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அந்த கேள்விக்கான முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டது. தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்றதை விடவும் அமைய போகிற ஆட்சி வந்து ஸ்ட்ராங்கான ஆட்சியாக இருக்குமா, அறுதி பெரும்பான்மையோட அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமான்னு சொல்லி. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சி இருக்குது தானே, திமுக கட்சி வந்து திரும்ப ஆட்சியை பிடிக்கப்போதுன்னு சொன்னால் அந்த கட்சி வந்து அறுதி பெரும்பான்மை, போதிய அளவு சீட்டுகள் எல்லாம் எடுத்து அறுதி பெரும்பான்மை எடுக்குமா, அல்லது வந்து கூட்டணி கட்சிகளினுடைய தயவுடன் ஆட்சி அமைக்க வேண்டி வருமான ஒரு கேள்வி வந்து இப்போ பலமாக விவாதிக்கப்படுது. ஒருவேளை வந்து கூட்டணி கட்சிகளினுடைய தயவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டி வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டி வருமா? ஏன்னு சொன்னால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விஷயம் வந்து நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டு வந்தாலும் இப்போ அண்மை காலமாக வந்து திரும்ப பேசப்படுது. திரும்ப அது வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்குது. கூட்டணி கட்சிகள் மத்தியில் வந்து ஒரு விதமான கோரிக்கைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே இன்றைக்கு தேர்தலெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த ஆட்சியிலும் பங்கா அதிகாரத்திலும் பங்கா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்று சொல்லி
அதற்கான விடை வந்து தெரிய வரும். எனவே திமுக ஆண்டில் எந்த கட்சியாக இருந்தாலும், ஆட்சிக்கு வரப்போற எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டா அது ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் சீட்டுகள் வந்து கொஞ்சம் காணாது, நெக் டு நெக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட்டணி கட்சிகளினுடைய தயவை வந்து நாட வேண்டியிருக்கும். அப்போ வந்து இந்த அதிகார பகிர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவலாக எதிரொலிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு தேர்தல் முடிவு வந்ததோட இந்த பரபரப்பு அடங்கிடும். அதுக்கு பிறகு நாங்கள் நோமல் ஆகிடலாம் என்று பார்த்தா அதுக்கு வழி இல்லை போல இருக்கு. இந்த ஆட்சி அமைச்சு, அந்த ஆட்சி சரியான முறையில் வந்து அமைச்சு, சரியான முறையில் வந்து முதலமைச்சர் வந்து அந்த கதிரையில் இருக்கும் வரைக்கும் இந்த பரபரப்பு இருக்கும் போலான்னு இருக்குது. எனவே முதல்ல வந்து தேர்தல் முடிவுகள் வரட்டும். அதெல்லாம் வந்தா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து விரிவாக விளக்கமாக விவாதிப்போம், என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி. மீண்டும் அடுத்த காணொளியில் மேலதிக தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.